அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூந்தலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராமதாஸ். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்த இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கட்டாய ஓய்வு பெற்று குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார். இவருக்கு 6 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். இந்த நிலையில் 27ஆம் தேதி மதியம் சொந்த வேலை காரணமாக தனது இருசக்கர வாகனத்தில் உளுந்தூர்பேட்டை வந்த ராமதாஸ் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பி சென்றார். உளுந்தூர்பேட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையம் எதிரே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் ஒன்று ராமதாஸின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. அதில் ராமதாஸ் தூக்கி வீசப்பட்டு அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதைத் தொடர்ந்து உடல்நிலை மோசமானதால் அவரது உறவினர்கள் பாண்டிச்சேரியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றினர். அங்கு 2 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த ராமதாஸ் உயிரிழந்ததாக மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு ராமதாஸின் உறவினர்களுக்கு இறந்த செய்தி சொல்லப்பட்டது. அதன் காரணமாக உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ராமதாஸின் வீட்டின் முன்பாக பந்தல் அமைத்தல், கண்ணீரஞ்சலி போஸ்டர்கள் அடித்து ஒட்டுவது போன்ற அனைத்து காரியங்களையும் மேற்கொண்டனர். மேலும் இந்த செய்தி அறிந்த உறவினர்கள் கையில் மாலையுடன் ராமதாஸ் வீட்டிற்கு வந்தனர். இந்த நிலையில் ராமதாஸின் உடல் கூந்தலூர் கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வரப்பட்டது. ஆம்புலன்ஸில் இருந்து இறக்கும் போது ராமதாஸின் உடலில் மூச்சு காற்று வெளியாகியுள்ளது. இது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராமதாஸின் மகள் மருத்துவர் என்பதால் உடனே அவர் தனது தந்தையின் உடலை பரிசோதித்தார். அதில் ராமதாஸ் உயிருடன் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக ராமதாஸ் ஆம்புலன்ஸ் மூலம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு மாலை வரையில் சிகிச்சையில் இருந்தவர் இரவு 7 மணிக்கு உயிரிழந்துள்ளார். அதனையடுத்து ராமதாஸ் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். தலைமை ஆசிரியர் உயிருடன் இருக்கும்போது தலைமை ஆசிரியருக்கு கண்ணீர் அஞ்சலி பேனர் அடித்த சம்பவம் அந்த பகுதியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.